எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் லோகி. நேத்து நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, கன்ஸ்ட்ரக்டரோட 2 விதமா நோ ஆர்குமென்ட் கன்ஸ்ட்ரக்டர், அதுக்கப்புறமா பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் பத்தி நம்ம பார்த்துருந்தோம். நோ ஆர்குமென்ட் கன்ஸ்ட்ரக்டர்ல ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸா நம்ம எதுவும் ஆப்பரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண யூஸ் பண்ண மாட்டோம். அதேபோல மெயின் மெத்தட்ல ஆக்சுவல் வேல்யூஸும் எதுவும் பாஸ் பண்ண போறதில்ல. அதுதான் நோ ஆர்குமென்ட் கன்ஸ்ட்ரக்டர். த கன்ஸ்ட்ரக்டர் வித்தவுட் எனி ஆர்குமெண்ட்ஸ், அதுதான் நோ ஆர்குமென்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. இன்னொன்று நம்ம பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் பத்தி பார்த்துருந்தோம். பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர்னா ஒரு மெயின் மெத்தட்ல ஆக்சுவல் வேல்யூஸ் பாஸ் பண்ணிட்டு அந்த ஆக்சுவல் வேல்யூஸை வச்சு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸாக இன்டீஜர் டைப்பும் ஒரு வேரியபிளும் இதில் எடுத்திருப்போம். எந்த டேட்டா டைப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கன்ஸ்ட்ரக்டரில் ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸை கொண்டு வந்து நான் நேற்று என்ன பண்ணியிருந்தேன்னா பிரிண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ 5ன்ற ஒரு ஆக்சுவல் வேல்யூஸ் மெயின் மெத்தடில் கொடுத்து ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் அதை ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி எனக்கு பிரிண்ட் பண்ணிச்சு. ஸோ 5 எனக்கு ஃபைனலாக பிரிண்ட் அவுட் ஆச்சு. இது பற்றி தான் நேற்று நோ ஆர்குமென்ட் கன்ஸ்ட்ரக்டர், பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் இது 2 விஷயத்தை பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் மெத்தட்ஸ், அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கிளாஸை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் எப்பயும் போல் ஒரு மெயின் மெத்தடை நான் உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் மெத்தட், பிட்வீன் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் மெத்தட். ஓகே கைஸ், இது பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது நான் ஃபஸ்ட்டு ஒரு அலைன்மெண்ட்டை கொண்டு வந்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்டர் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் கிரியேஷன் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம ஒரு மெத்தடை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ மெத்தட் கிரியேஷன் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். மெயின் மெத்தடில் நம்ம என்ன பண்ண போகிறோம், கன்ஸ்ட்ரக்டர் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். அப்புறமா மெத்தட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், மெத்தட் எக்ஸிக்யூஷன் சிக்யூஷன் அப்படின்னு சொல்லி நான் இங்கே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். கன்ஸ்ட்ரக்டரை எப்படி கிரியேட் பண்ணுவோம், ஒரு கிளாஸ் நேமை வச்சு தான் கன்ஸ்ட்ரக்டரை கிரியேட் பண்ணுவோம். ஸோ டிஃபரன்ஸ்ன்றது என்னோட கிளாஸ் நேம், டிஃபரன்ஸ்னு எடுத்துக்கிட்டேன், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்திசிஸ். இது ஒரு கன்ஸ்ட்ரக்டர். இதுதான் கன்ஸ்ட்ரக்டரோட சின்டாக்ஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஒரு மெத்தடை எப்படி கிரியேட் பண்ணுவோம், மெத்தட் ஒரு ரிட்டர்ன் டைப் கொடுத்து தான் ஒரு மெத்தடை நம்ம கிரியேட் பண்ணுவோமா. நான் இங்கே நான் ஸ்டாட்டிக் மெத்தடே எடுத்துக்கிறேன். void m1 சொல்லிட்டு ஒரு மெத்தட் எடுத்துக்கிறேன். அதை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது மெத்தடோட சின்டாக்ஸ். ஓகேவா, இது ஒரு பேசிக்கான சின்டாக்ஸ் தான் கைஸ். இதுதான் சின்டாக்ஸ் அப்படின்லாம் நான் சொல்ல வரல, ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தடோட பேசிக் சின்டாக்ஸ். ஓகேவா, ஸோ கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம ரிட்டர்ன் டைப் நான் ஆக்சஸ் மாடிஃபையர் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆக்சஸ் மாடிஃபையர் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஆக்சஸ் மாடிஃபையர் ஆன பப்ளிக் நான் இங்கே கொடுக்குறேன், எனக்கு இங்கே யூஸ் ஆகும். அதாவது என்ன சொல்கிறது, இங்கே என்னால் யூஸ் பண்ண முடியும். இதே நான் ஆக்சஸ் மாடிஃபையர் ஆனால் ஸ்டாட்டிக் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து பார்க்குறேன், எனக்கு இது தப்புன்னு சொல்லிட்டு எனக்கு வரும், இன்வாலிட் மாடிஃபையர்னு வரும். ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்டரில் வாய்டு ரிட்டர்ன் டைப் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. நான் ஆக்சஸ் மாடிஃபையர் ஆன ஸ்டாட்டிக், ஃபைனல், அப்ஸ்ட்ராக்ட், சிங்க்ரனைஸ், நேட்டிவ் இது எதுவும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஆக்சஸ் மாடிஃபையர் ஆன பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட் இது பேக்கேஜ் இதெல்லாம் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இதே ஒரு மெத்தடில் எப்படின்னா, நம்ம ரிட்டர்ன் டைப் கொடுத்தா தான் அது ஒரு மெத்தடு. ஓகேவா கைஸ், ஸோ வாய்டு அதர் டேட்டா டைப்ஸ் நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணுறோம் அதெல்லாம் நம்ம இங்கே கொடுத்துக்க முடியும். அதே போல் நான் ஆக்சஸ் மாடிஃபையரும் நம்மளால் கொடுத்துக்க முடியும். இங்கே நான் ஸ்டாட்டிக்னு கொடுக்கலன்னா இது ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தட் தான். ஓகேங்களா, ஸ்டாட்டிக்னு கொடுத்தாலும் இது ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடாக மாறிடும். ஸோ எனக்கு நான் ஆக்சஸ் மாடிஃபையர் என்னால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதே போல் ஒரு ஆக்சஸ் மாடிஃபையரும் நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இங்கே நான் பப்ளிக்னு சொல்லி கொடுக்குறேன், எனக்கு இங்கே என்னால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரென்ஸ். கன்ஸ்ட்ரக்டரில் வாய்டு ரிட்டர்ன் டைப் நான் ஆக்சஸ் மாடிஃபையர் யூஸ் பண்ண முடியாது. மெத்தடில் வாய்டு ரிட்டர்ன் டைப் நான் ஆக்சஸ் மாடிஃபையர் யூஸ் பண்ண முடியும். கன்ஸ்ட்ரக்டரில்
ஆக்சஸ் மாடிஃபையர் நம்மளால யூஸ் பண்ண முடியும். நான் ஆக்சஸ் மாடிஃபையர் யூஸ் பண்ண முடியாது. மெத்தட்ல ஆக்சஸ் மாடிஃபையரும் யூஸ் பண்ண முடியும். நான் ஆக்சஸ் மாடிஃபையரும் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இங்க பப்ளிக்ன்னு குடுத்திருக்கிறது வந்து என்னன்னா, ஆக்சஸ் மாடிஃபையர். ஸோ, இப்ப என்ன பண்ண போறோம்னா, கன்ஸ்ட்ரக்டர்ல நான் வந்துட்டு எனக்கு கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லி நானு பிரிண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். மெத்தட்ல வந்துட்டு நான் என்ன பிரிண்ட் பண்ண போறேன்னா, மெத்தட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். வந்துட்டு எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நானு இங்க பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்ப இத வந்து நம்ப எப்படி எக்ஸிக்யூட் பண்ண முடியும்? அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். மெயின் மெத்தட்குள்ள தான் நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும்? ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணாலே எனக்கு கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆயிடும். ஸோ, இங்க நான் நியூ டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் குடுத்துக்கிறேன். இதுதான் டிஃபரன்ஸ்ன்ற அதாவது டிஃபரன்ஸ்ன்ற கிளாஸோட ஆப்ஜெக்ட்ட நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ண பட்சத்துல எனக்கு வந்துட்டு என்னன்னா, எக்ஸிக்யூட் எனக்கு ஆயிருது. என்னன்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட் ஆகும்னா, கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ, இப்ப நான் ரன் பண்ண போறேன். இப்ப நான் ரன் பண்ணனா எனக்கு கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. ஸோ, இப்படி தான் நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இன்னொன்னு வந்துட்டு எனக்கு என்னன்னா, ஆப்ஜெக்ட் டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ, இங்க வந்து எனக்கு 2 ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓபிஜே அப்படின்றது நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஓகேவா கைஸ்? ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்துட்டு என்னன்னா, எனக்கு கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகுது. செகண்ட் ஆப்ஜெக்ட்ல வந்துட்டு எனக்கு என்னன்னா, எப்பயுமே சொன்னது தான் ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலே கன்ஸ்ட்ரக்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். திருப்பி திருப்பி நம்ம கால் பண்றப்ப நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம கால் பண்ணாலும், நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கு தான் நம்ம வந்து பேர் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, கோட் ரீயூசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ, இங்க வந்து நான் ஆப்ஜெக்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் கால் பண்ணாலும் எனக்கு நம்பர் ஆஃப் டைம்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் ஆகி எனக்கு மெயின் மெத்தட்ல எக்ஸிக்யூட் ஆகும். மெத்தடுக்கு வந்துட்டு என்னன்னா, ரெஃபரன்ஸ் வேரியபிள குடுத்து நம்ம நம்பர் ஆஃப் டைம்ஸ் மெத்தட கால் பண்ணா, மெத்தடுக்கும் வந்துட்டு அது நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் கன்ஸ்ட்ரக்டரோட கோட் ரீயூசபிலிட்டி. அதேபோல மெத்தடோட கோட் ரீயூசபிலிட்டி. ஓகேவா கைஸ்? செகண்ட்ல வந்துட்டு நம்ம என்னன்னா, டின்ற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். டின்ற ஆப்ஜெக்ட்க்கு வந்துட்டு டிக்கு வந்துட்டு எனக்கு என்ன ஆகும்னா, கன்ஸ்ட்ரக்டரும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. அதேபோல மெத்தடும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேவா கைஸ்? மெத்தடும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ, இப்படி தான் வந்துட்டு நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்கும், மெத்தடுக்கும் டிஃபரன்ஸ் நம்ம இங்க வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்பயே உங்களுக்கு தெரியும். கன்ஸ்ட்ரக்டர்ல வந்துட்டு எவ்வளோ எளிதா நம்மளுக்கு எக்ஸிகியூஷன் டைம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. மெத்தட்ல வந்துட்டு நம்மளுக்கு ஆக்சஸிங் வந்து நம்மளுக்கு அதிகமா நம்ம பண்ணிக்கலாம். இதுதான் சம் ஆஃப் த சிமிலாரிட்டீஸ் பிட்வீன் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் மெத்தட். இன்னும் நீங்க கேட்கலாம். நீங்க வந்து இப்ப நோ ஆர்குமென்ட் கன்ஸ்ட்ரக்டர், நோ ஆர்குமென்ட் மெத்தட வச்சு நீங்க வந்து ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்க. இதே பாராமீட்டரைஸ்டா இருந்தா என்ன ஆகும்? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப வந்து நான் ஒரு பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் நான் எடுத்துக்கிறேன். டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். டிஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு நான் ஆக்சஸ் ஆக்சஸ் மாடிஃபையரான பப்ளிக்ன்னு சொல்லி நான் குடுத்துக்கிறேன். இங்க வந்து நான் சும்மா ஒரு இன்டிஜர் டேட்டா டைப் எடுத்து ஐன்னு சொல்லி நான் குடுத்துக்கிறேன். இத வந்து நானே பிரிண்ட் பண்றேன். என்னன்னா, பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஐ வந்து எனக்கு என்னன்னா, நம்ம வேல்யூஸ் என்ன குடுக்குறோமோ அதுதான் அப்படின்னு சொல்லி நான் இங்க குடுத்துக்கிறேன். இது வந்து பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். ரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். இப்போ வந்து பாராமீட்டரைஸ்ட் மெத்தட் வந்து நம்ம ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். பப்ளிக் ஒரு ஆக்சஸ் மாடிஃபையர், வாய்ட் ஒரு ரிட்டர்ன் டைப், M1ன்னே குடுத்துக்கிறேன். மெத்தட் ஓவர்லோடே பண்றேன்னு கூட வச்சுக்கோங்க. M1க்கு வந்துட்டு நானு ஒரு ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் இன்டிஜர் டேட்டா டைப்ல ஐன்னு சொல்லிட்டு நான் இங்க குடுத்துக்கிறேன். அத நான் வந்து இங்க பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ, பாராமீட்டரைஸ்ட் மெத்தட் ஐ வந்து எனக்கு என்னன்னா,
என்ன வேல்யூ நான் குடுக்குறேனோ, அந்த வேல்யூ தான் அப்படின்னு சொல்லி நான் இங்க குடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ப நோ ஆர்குமென்ட் பத்தி நம்ம ஃபுல்லா வந்து நம்ம பார்த்துருப்போம். இதே பாராமீட்டரைஸ்டா இருந்தா, அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோன்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் கன்ஃப்யூஸ் பண்ண விரும்பல. ஸோ எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ப என்னன்னா, நோ ஆர்குமென்ட் மெத்தட் வித் நோ ஆர்குமென்ட் கன்ஸ்ட்ரக்டர் அதோட டிஃபரன்ஸ் பத்தி நம்ம மெயின் மெத்தட்ல எக்ஸிக்யூட் பண்ண போறோம். அதேபோல பாராமீட்டரைஸ் மெத்தடும் அதோட பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் இதோட டிஃபரன்ஸ் பத்தி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு கிளாஸ் ஓட ஆப்ஜெக்ட் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டிஃபரன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்க நான் கிரியேட் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகும்னா, நோ ஆர்குமென்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. இதே நான் வந்துட்டு என்ன பண்றேன்னா, ஒரு நியூ டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டு கிளாஸ் நேம குடுத்து அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். ஸோ டிஃபரன்ஸ் டி இஸ் ஈக்குவல் டூ நியூ டிஃபரன்ஸ் இதுதான் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்படி நான் ப்ரொவைட் பண்ண பின்னாடி அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள வச்சு நான் மெத்தட கால் பண்ணும்போது தான் எனக்கு மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து எனக்கு மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இங்க வந்து என்ன மெத்தட் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும்? நோ ஆர்குமென்ட் மெத்தட் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்க ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணனால திரும்பி எனக்கு வந்து ஒரு நோ ஆர்குமென்ட் கன்ஸ்ட்ரக்டர் திரும்பி எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எனக்கு 2 தடவ எனக்கு கன்ஸ்ட்ரக்டர் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ ரன் பண்ணோனே ஃபர்ஸ்ட்டு டிஃபரன்ஸ்ன்ற கிளாஸோட ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ண உடனே எனக்கு நோ ஆர்குமென்ட் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு இங்க கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட்னு பிரிண்ட் ஆகுது. தென் திரும்பி வந்து நானு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் குடுத்துக்கிறேன். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் குடுத்த உடனே மெத்தட கால் பண்ணிக்கிறேன். மெத்தட் கால் பண்ண பின்னாடி எனக்கு நோ ஆர்குமென்ட் மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இங்க வந்து 2வது தடவ நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணனால எனக்கு நோ ஆர்குமென்ட் கன்ஸ்ட்ரக்டர் எனக்கு திரும்பி எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ ஃபைனலா என்னோட அவுட்புட் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட், மெத்தட் எக்ஸிக்யூட்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகுது. இதே வந்து நம்ம பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் பாராமீட்டரைஸ்டு மெத்தட் வந்து நம்ம மெயின் மெத்தட்ல எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறதுன்றத பார்க்க போறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து இத கவுண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, டிஃபரன்ஸ்ன்ற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டு நான் வந்து 5ன்னு சொல்லிட்டு நான் வேல்யூஸ்க்கு நான் குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஆப்ஜெக்ட் வந்துட்டு நம்ப கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணனால எனக்கு பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் வந்து என்னது? பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் i வந்து 5ன்னு சொல்லி எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நான் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது எனக்கு 5ன்ற ஆக்சுவல் வேல்யூஸ் போயி எனக்கு பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர்ல இருக்கக்கூடிய ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் அந்த 5 எடுத்து எனக்கு ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி இங்க வந்து நம்ம பிரிண்ட் மட்டும் தான் பண்ண போறோம். ஸோ அதனால எனக்கு பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் i தான் வந்து 5ன்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகுது. இப்போ மெத்தட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிளாஸோட ஆப்ஜெக்ட் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டு நான் வந்து ரெஃபரன்ஸ் வேரியபிள் வந்து நான் குடுத்துக்கிறேன். ஸோ டிஃபரன்ஸ்ன்ற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து நானு ஒரு வேரியபிள் ரெஃபரன்ஸா குடுத்துக்கிறேன். ஸோ டிஃபரன்ஸ் d1 ஈக்குவல் டூ நியூ டிஃபரன்ஸ் அதாவது ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள வச்சு நான் மெத்தட வந்து நான் கால் பண்றேன். இங்க நான் என்ன மெத்தட் கால் பண்ண போறேன்னா, பாராமீட்டரைஸ் மெத்தட நான் வந்து கால் பண்ணிக்கிறேன். ஸோ 10ன்னு சொல்லிட்டு ஆக்சுவலைசேஷன் வந்து குடுத்துக்கிறேன். இங்க குடுத்த பின்னாடி எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு பாராமீட்டரைஸ் மெத்தட்ல போயிட்டு ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் அந்த 10 எடுத்து எனக்கு ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி இங்க வந்து நான் ஜஸ்ட் பிரிண்ட் தான் நான் பண்றேன். அதனால பாராமீட்டரைஸ் மெத்தட் i வந்து எனக்கு 10 சொல்லிட்டு எனக்கு இங்க பிரிண்ட் ஆகும். ஓகே கைஸ். ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஜெக்ட் 1. ஸோ எனக்கு நோ ஆர்குமென்ட் கன்ஸ்ட்ரக்டர் இங்க பிரிண்ட் ஆகாது. பாராமீட்டரைஸ் தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா 5ன்னு சொல்லிட்டு நானு ஆக்சுவல் வேல்யூஸ் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து திரும்பி ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு நோ ஆர்குமென்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். கன்ஸ்ட்ரக்டர் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் நான் குடுத்துருப்பேன். அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு இப்போ என்ன ஆகும்னா, அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள வச்சு நான் மெத்தட் கால் பண்றேன். மெத்தட் கால் பண்ணும்போது நான் ஆக்சுவல் வேல்யூஸ் நான் பாஸ் பண்றேன். அந்த ஆக்சுவல் வேல்யூஸ் நான் பாஸ் பண்ணனால எனக்கு ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ்ல 10 கொண்டு போயிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகுது. பிரிண்ட் ஆகும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் வந்து
10 சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ, இப்போ நான் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருந்தோம். அது வந்து பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் ஐ வந்து 5ன்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகுது. திரும்பி ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணி ரெஃபரன்ஸ் வேரியபிள் குடுத்துருக்கேன். அதனால எனக்கு கன்ஸ்ட்ரக்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஃபைனலா நானு அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள வச்சு மெத்தட் நான் கால் பண்றேன். மெத்தட் கால் பண்ணும்போது நான் வந்து பாராமீட்டரைஸ் ஆர்குமெண்ட்ஸ் வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அது பாஸ் பண்ணனால எனக்கு பாராமீட்டரைஸ் மெத்தட் ஐ வந்து 10 சொல்லிட்டு எனக்கு ஃபைனலா பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்த்திருந்தோம்னா, மெத்தட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டரோட டிஃபரன்ஸ் பத்தி பார்த்திருந்தோம். அதிலேயே வந்து 2 விதமா பார்த்திருந்தோம். நோ ஆர்குமென்ட் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் நோ ஆர்குமென்ட் மெத்தடோட டிஃபரன்ஸும், ஃபைனலா பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர், பாராமீட்டரைஸ்டோட மெத்தடோட டிஃபரன்ஸ் பத்தி நம்ம பார்த்திருந்தோம். கிரியேஷன் எப்படி பண்றோம்? அதேபோல மெயின் மெத்தட்ல நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்றோம்? இந்த மேஜர் டிஃபரன்ஸ் பத்தியெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். ஸோ, வந்துட்டு உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன். until then, bye from Loki. Peace out guys.